இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பழத்த வச்சு இன்றைக்கி செம்மையான ஒரு ஹேர் டேங்க. அதுவும் நீங்கள் ஓவர் நைட்டெல்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல. செம்மையா ஒரே ஒரு பழத்த வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் டே தான். அது மட்டும் இல்லாமல் போட்ட செகண்ட்லேயே உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாயிரும். பர்மனெண்ட்டா எந்த ஒரு அலர்ஜி இல்லாமல், கெமிக்கல் இல்லாமல் நல்லா முடி வந்து கருப்பாகணும் அப்படின்னா, இந்த ஹேர் டே வந்து நல்லா யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. இது போட்ட செகண்டில் வந்து கருப்பாக பிடிச்சிரும். முடி ஃபுல்லாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கிற பக்கத்தில் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் லாஸ்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இப்போ வாங்க என்னென்ன பொருள் வச்சு எப்படியெல்லாம் இந்த ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டே தாங்க செய்ய போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருள், ரொம்ப முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தக்காளி. இந்த தக்காளி பழத்தை வச்சு இன்றைக்கி செம்மையான தக்காளி ஜூஸ் வச்சு சூப்பரான ஒரு ஹேர் டேயை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு நேச்சுரலான ஒரு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டே வந்து ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கறிவேப்பிலை ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸு. இதை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டே வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை இருக்கட்டும். இப்போ தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அந்த கனிஞ்ச பழமாக இருக்கும் இல்லையா, ரொம்ப கொலன்னு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜூஸ் பிழியிற மாதிரி, அந்த மாதிரி பழத்தை வந்து நம்ம ஒரு 2 பழம் எடுத்தால் போதும் நம்மளுக்கு. பாருங்கள், 2 தக்காளி வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ இந்த தக்காளியை கையிலே வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த ஜூஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கையிலே வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிருங்க. மிக்ஸி ஜாரில் அரைக்க தேவையில்லை, நம்மளுக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும். இதில் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறது, அதனால தான் நான் 2 பழம் எடுத்திருக்கேன். இது நீங்கள் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாரில் கூட போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவை இந்த ஜூஸு. ஒரு 2-3 ஸ்பூன் தான் கிடைக்கும், ரொம்ப போலாம் கிடைக்காதுங்க. உங்களுக்கு பழம் வந்து அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 பழம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம பிழிஞ்சாச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஜூஸாக எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கையிலேயே வந்து பிசைஞ்சிட்டு இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். மெதுவாக வச்சு அப்படி புழிஞ்சிங்க அப்படின்னா அந்த விதைகள் எல்லாமே நின்றுக்கும், இந்த ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, பார்த்திங்கனாவே தெரியும். இப்போ இந்த சக்கை வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ ஜூஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு இந்த தக்காளி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக கறிவேப்பிலையை கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப விட வேண்டாம்.
இதுவும் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஜூஸ் தேவைப்படுது அதுக்காக. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு வேறு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸையும் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. கறிவேப்பிலை அரைக்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். சக்கையில் எடுத்தாச்சு. நல்லா ஒரு சூப்பரான கறிவேப்பிலை ஜூஸ் வந்து நல்லா இந்த மாதிரி திக்காக நம்மளுக்கு இருக்கணுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 3 டீஸ்பூன் வந்து கறிவேப்பிலை ஜூஸும், ஒரு 2 தக்காளிக்கு ஒரு 3 டீஸ்பூன் வந்து தக்காளி ஜூஸும் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது ஹேர் டை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து கடாய் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற தக்காளி ஜூஸை இதில் ஊற்றிக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற கறிவேப்பிலை ஜூஸையும் இதில் சேர்த்துக்கலாம். இவ்வளவுதான். இதில் வந்து நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு தலைக்கு வந்து நல்லா ஒரு எப்படி சொல்கிறது திக்காக வந்து நம்மளுக்கு பிடிக்கும். அதுக்காக இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை வந்து நீங்கள் சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். ரொம்ப வந்து அதிகமாக எடுக்க வேண்டாம், சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து அப்படியே கொதி வருது. இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி கரிஞ்சீரகத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், தான் கரிஞ்சீரகம். இதை வந்து நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணினீங்க அப்படின்னா பவுட்ரு பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம ஹேர் டை ரெடி பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அதில் ரெடி பண்ணி வச்சது தான் கரிஞ்சீரக பவுடர். நான் வந்து பாருங்கள் டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை நான் இதில் சேர்க்க போகிறேன். நீங்கள் கரிஞ்சீரகத்தை இந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு பிளாக் ஆகும். நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். டக்கு வேலை முடியும் நம்மளுக்கு. இல்லைன்னா நீங்கள் பவுட்ரு கூட நம்மளுக்கு அப்படியே கிடைக்குது. டிபார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரியெல்லாம் போனீங்க அப்படின்னா பவுட்ராகவே கிடைக்குது நம்மளுக்கு. அடுத்த இன்க்ரீடியன்ஸ் இதில் சேர்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரி இலை பவுட்ரு. கண்டிப்பாக பிராண்டடாக வந்து வாங்கிக்கோங்க. இண்டிகோ பவுட்ரு தான் நம்ம சொல்கிற அவுரி இலை. இது வந்து நம்ம உங்கள் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜூஸ் அளவாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ 2 ஸ்பூன் வந்து அவுரி இலை எடுத்துக்கிறேன். இது நீங்கள் போட்ட செகண்ட் ஒரு நொடியிலேயே உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக கருப்பாயிருங்க. அந்த அளவுக்கு வந்து இது சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அவ்வளோதாங்க. இதை கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அந்த கறிவேப்பிலையும் அவுரி இலையும் நீங்கள் சேர்த்துருக்கீங்க இல்லையா, தக்காளி ஜூஸ் இதெல்லாம் சேர்க்குறப்போ உங்களுக்கு அலர்ஜி ஒரு துளி கூட இருக்காது. நிறைய பேர் வந்து அவுரி இலை வந்து போட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகுதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அரிப்புத்தன்மை வருதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த ஹேர் டை. இதை வந்து இப்போ நீங்கள் இந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் முடியும் நல்லா கலராகும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரிப்புத்தன்மை சம்மந்தப்பட்டதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வராது. நல்லா வந்து ஒரு 100% வந்து இயற்கையான ஒரு ஹேர் டை தான். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. இதை அப்படியே கடாயிலேயே விட்டுருங்க. கீழே இறக்கி வச்சுட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை அப்படியே விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நல்லா ஒரு சூப்பரான இதில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஹீட் பண்ணி அவரி இலையை நீங்கள் சேர்க்குறப்போ தலைக்கு நல்லா வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும். ஒரே நிமிஷத்தில் உங்கள் முடி எல்லாமே பாருங்கள் எப்படி பிடிக்குது, எப்படி கலர் இருக்குது. கொஞ்சம் கெட்டியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ரொம்ப தண்ணி மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னாலும் கீழே ஒழுகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹேர் டை வந்து நம்மளுக்கு உடனே கருப்பாயிடும். இப்போ இதை வந்து நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணுறதையும் நம்ம பார்க்கலாம். அவரியில் வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு 1/4 மணி நேரத்தில் தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் வந்து அந்த கலர் நல்லா உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கும். இப்போ பார்த்திங்கனாவே கையிலேயே வந்து நல்ல கலர் பிடிக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சோப்பு போட்டு கையை வந்து கழுவிடுங்க. இல்லை அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நகத்தில் எல்லாம் வந்து பிடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்தியாச்சு. இப்போ தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் டை வந்து நீங்கள் மருதாணி வந்து ஃபஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா ரெட் கலர் ஆகும் இல்லையா? அந்த மருதாணி போட்டு இந்த 2வது நாள் இந்த ஹேர் டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அந்த நரமுடி இருக்கிற இடத்துல மட்டும் நல்லா அழுத்தி போட்டுவிடுங்க. எனக்கு ஏன்னா இந்த உச்சந்தலையில் தான் எனக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் அந்த இடத்துல உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் கெட்டியாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கருவேப்பிலை ஜூஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இறக்கி வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜூஸை கூட கொஞ்சம் கலந்துக்கலாம். கலந்து கூட நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கறிவேப்பிலை வந்து நம்ம போடுறப்போ நல்லாவே கலர் வந்து கருப்பாகும். இப்போ எதுக்காக இந்த இடத்துல போடுறேன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இதை நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நிறையா பேர் கேட்குறீங்க, குளிச்சுட்டு வந்து எங்களுக்கு ரிசல்ட் காட்டுங்கக்கா அப்படின்னு. அதனால் உங்களுக்கு இதை நான் போட்டுட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு அப்படி உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான். பாருங்கள், அவ்வளோதான். இந்த இடத்துல நல்லா நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அந்த வெள்ளை முடி இருக்கிற பக்கம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது ஒரு 1 மணி நேரம் இப்படியே விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது வச்சுருங்க. அதுக்கப்புறம் போய் நார்மலான தண்ணியில் வந்து கழுவிடுங்க. இல்லைனா நீங்கள் சாம்பிளாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து போயிடும். இது வந்து வெறும் தண்ணியில் நீங்கள் அலசணும். அதே மாதிரி இப்படி இருக்கணும் முடி, எண்ணெய் இல்லாமல். ஆயில் இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் வந்து வெறும் தண்ணியில் அலசுகிறப்போ நல்லா உங்களுக்கு கலர் நிற்கும். இப்போது இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தால் முடி நல்லா கருப்பாகும். கண்டிப்பாக கருப்பாகுமா இல்லையா அப்படின்னு இன்றைக்கி உங்களுக்கு நான் ரிசல்ட் காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்த ஹேர் டை வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம முடி எப்படி இருக்குது அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, அக்கா நீங்கள் ஹேர் டை போட்டுட்டு குளிச்சுட்டு முடி எப்படி இருக்குன்னு காமிங்க அப்படின்னீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டை போட்டதுக்கப்புறம் முடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒயிட் ஹேரில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். இப்போ பாருங்கள் முடி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இனி வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரமாக தான் இருக்குது. நான் இப்போ குளிச்சுட்டு வந்ததுக்கு உடனே உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும். முடியும் நல்லா உங்களுக்கு வந்து நல்லா வளரும். அதே மாதிரி சிக்கு இல்லாமல் நல்லா கருகருன்னு இந்த மாதிரி ஒரு சூப்பரான முடி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். வாரத்தில் ஒரு 2 டைம் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மந்த்லி 1 டைம் வந்து போட்டிங்கனாவே நல்லா முடி வந்து கருமையாகும். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கருகருன்னு இருக்குது அப்படின்ட்டு. நல்லா முடி வேர்க்காலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளரக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.